என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம். இன்றைய பகுதி 59. தாரையின் துயரம். வில்லேந்திய ஒருவனால் வாலி கொன்று வீழ்த்தப்பட்டான் என்கிற சமாச்சாரம் கிஷ்கிந்தையில் உள்ள வானரர்களுக்கு தெரிந்ததும் அவர்கள் இங்குமங்கும் பயந்து ஓடினதை பார்த்தாள் தாரை. யுத்தம் என்றால் எப்போதும் அரசன் வாலிக்கு முன்னதாக இதுவரை போய் வந்தீர்களே, ஏன் இப்போது இப்படி பயந்து ஓடுகிறீர்கள்? உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. சுக்ரீவனை அரசனாக்குவதற்காக வாலியை கொன்றான் ராமன், அவ்வளவே. நீங்கள் அனாவசியமாக பயந்து ஓடாதீர்கள். உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை என்று அரசி பேச வேண்டிய முறையில் தன் துக்கத்தை தள்ளிவிட்டு வானரர்களுக்கு தைரியம் ஊட்டினாள். பிறகு தன் புருஷன் இறந்து கிடக்கும் இடத்திற்கு போக புறப்பட்டாள். வானரர்கள் தடுத்தார்கள். அங்கதனுக்கு பட்டாபிஷேகம் செய்வோம், கோட்டையை பத்திரப்படுத்துவோம், நம்முடைய பகைவன் சுக்ரீவனும் அவனுடைய துணைவர்களும் வராமல் ஊரை காப்போம் என்று தாரையை போகவிடாமல் தடுக்க பார்த்தார்கள். அவளோ, வீரபுருஷன் இறந்த பிறகு எனக்கு ஒன்றும் வேண்டியிருக்கவில்லை என்று சொல்லி நிர்பயமாக ராமலட்சுமணர்கள் இருந்த இடத்திற்கு நேராக சென்றாள். தரையில் விழுந்து கிடந்த தன் புருஷனை கண்டதும் துக்கத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. கதறி அழுதாள். ஹா, என் வீரனே, எத்தனை சூரர்களை வீழ்த்தினாய், இப்போது மாண்டு கிடக்கிறாயே, என்னை விட்டு போய்விட்டாயே என்று குத்தப்பட்டு கிடந்த வாலியை ஆலிங்கனம் செய்து கொண்டு அழுதாள். வாலியின் குமாரன் அங்கதனும் அங்கே வந்து சேர்ந்தான். அந்த காட்சியை கண்டதும் தன் பொருட்டு இவ்வளவு துயரம் ஏற்பட்டதே என்று சுக்ரீவனுடைய உள்ளத்தில் துயர உணர்ச்சி புகுந்தது. இது வேஷமல்ல. இவ்வாறே உலகத்தில் துவேஷமும் பழிதீர்க்கும் காரியங்களும் ஆசைகளும் முடிவில் ஒரு நற்பயனும் சந்தோஷமும் இன்றி துக்கத்தில் முடிகின்றன. நேரில் கண்டு அனுபவித்த பின்னரே துவேஷத்தின் அற்பமும் பயனற்ற தன்மையும் விளக்கமாகிறது. அறிவு அடைகிறோம். அதுவரையில் மோகத்தில் மூழ்கி உண்மையை காண்பதில்லை. அன்புக்குரிய அங்கதனை அனாதையாக விட்டுவிட்டு என்னையும் திக்கின்றி விட்டுவிட்டு திரும்பி வாராத நீண்ட பிரயாணத்தில் போய்விட்டாயே என் வீரனே என்று தாரை அழுது புரண்டு அங்கேயே உயிர் நிற்பேன் என்றாள். ஹனுமன் ஆறுதல் சொல்லி பார்த்தான். இறந்தவர்கள் தங்களுக்குரிய மேல் உலகங்களை அடைவார்கள். வாலியை பற்றி துக்கப்பட வேண்டாம். அங்கதனுக்கு பட்டாபிஷேகமாகும், அதை கண்டு மகிழ்வோம். இப்போது வாலிக்கு செய்ய வேண்டிய உத்தரக்கிரியைகளை நடத்துவதில் புத்தி செலுத்துவோம். அங்கதனை சரியாக பாதுகாப்பது நமது கடமையாகும் என்றெல்லாம் சொல்லி பார்த்தான். எனக்கு ஒன்றும் வேண்டியிருக்கவில்லை. உத்தரக்கிரியை செய்வதும் அங்கதனை ரட்சிப்பதும் எல்லாம் சுக்ரீவன் பார்த்து கொள்வான். என்னால் என்ன செய்ய முடியும்? 1000 அங்கதர்கள் இருந்தாலும் அது என் புருஷனுக்கு சமானமாகுமா? என் வீரனுடன் நானும் யமாலயம் செல்வேன். அதுதான் எனக்கு சந்தோஷம் என்றாள் தாரை. நினைவிழந்து மரணத் தருவாயில் இருந்த வாலி அச்சமயம் கண்ணை திறந்து சுக்ரீவனை பார்த்து மெதுவாக சில வார்த்தைகளை பேசினான். தம்பி, நாம் இருவரும் ஒன்றாக இருந்து சந்தோஷமாக ராஜ்யத்தை ஆண்டு அனுபவித்திருக்கலாம். அதற்கு கொடுத்து வைத்திருக்கவில்லை. என்னுடைய தவறே அதிகம். அதை பற்றி இப்போது பேசி பயனில்லை. நீ இனி இந்த ராஜ்யத்தை ஆள்வாயாக. எனக்கும் தாரைக்கும் உயிரைவிட பிரியமான குமாரன் அங்கதனை உன்னிடம் ஒப்புவித்தேன். அவன் உன்னை போன்ற வீரன். எனக்கு பதிலாக நீயே அவனுக்கு தந்தையாக இருந்து அவனை அன்புடன் பார்த்து வா. இதுதான் உன்னை நான் கேட்டுக்கொள்வது. என் மனைவி தாரை மிகுந்த அறிவாளி, சூக்ஷ்மமான விஷயங்களை அறியும் சக்தி பெற்றவள். இவ்விதம் நடக்கும் என்று ஒன்றை அவள் கூறினாளானால் அது அப்படியே நிகழும், சந்தேகமில்லை. அவள் யோசனையை எந்த விஷயத்திலும் தட்டாதே. இதோ இந்திரன் எனக்கு தந்த தங்க மாலையை என் கையிலிருந்து பெற்றுக்கொண்டு அதன் சக்தியை நீ பெற்று விளங்குவாயாக. என் வாழ்க்கை முடிந்தது. உன்மேல் எனக்கு கோபம் தணிந்து விட்டது. உனக்கு மங்களம் ஆகுக என்று தம்பி சுக்ரீவனை ஆசிர்வதித்தான். அங்கதா, அரசனாகிய சுக்ரீவனிடத்தில் சரியாக நடந்து கொள், பொறுமையுடன் நடந்து கொள், உள்ளன்போடு நடந்து கொள் என்று குமாரனுக்கு சொல்ல வேண்டியதையும் சொன்னான். காட்டு விருட்சம் வெட்டப்பட்டு கீழே விழுந்தால் அதை தழுவி ஏறிய இளங்கொடியும் அதை ஒட்டி கிடப்பது போல் வாலியை கட்டி தழுவிக்கொண்டு கிடந்தாள். மலர்பூத்த கொடியை போன்ற தாரை. நீலன் வாலியின் மார்பில் குத்தி நின்ற பானத்தை மெல்ல எடுத்து அகற்றினான். உடனே காயத்திலிருந்து மலையருவி போல் ரத்தம் பொங்கி எங்கும் பரவிச்சு. வாலியின் உயிர் உடலை விட்டு பிரிந்தது. ஐயோ என்று தாரை அழுதாள். அங்கதா, உன் தகப்பனை கடைசியாக வணங்குவாய் என்றாள். உங்களுடைய பிரிய மகன் வணங்கி நிற்கிறானே, அவனுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டீர்களா? நான் விதவையானேன், மகனும் திக்கற்று போனான் என்று இதயமுடைந்த தாரை பிரலாபித்தாள். இதையெல்லாம் கண்டு சுக்ரீவனுடைய உள்ளம் பதைத்து தன் குற்றத்தை அப்போது நன்றாக உணர்ந்தான். எனக்குள் மறைந்து நின்ற
மறைந்து நின்று உள்ளே வேலை செய்து வந்த ஆசை என் புத்தியை கெடுத்துவிட்டபடியால் அல்லவோ நான் ஆலோசிக்காமல் வாளி புகுந்த குகையின் வாயிலை மூடிவிட்டு அண்ணனுடைய சம்பத்தை அபகரித்து கொண்டு ஆனந்தமாக அனுபவித்தேன் என்று தனக்குள் சிந்திக்கலானான். நம்மையும் அறியாமல் உள்ளே இருக்கும் ஆசை விவேகத்தை கெடுத்து விடுகிறது. தவறான முடிவுகளுக்கு வந்து விடுகிறோம். பாவங்களில் சிக்கிக் கொள்கிறோம். சுக்ரீவன் தன் விவேகத்தை கெடுத்து உள்ளே மறைந்து நின்று வேலை செய்தது தன்னுடைய ஆசை என்பதை இப்போது கண்டான். காமம் என்கிற பொது பெயர் வடமொழியில் எல்லா வகை ஆசைகளையும் குறிக்கும். காமமே மனிதனுக்கு உட்பகை. அந்த சத்ருவை ஜெயிக்க வேண்டும். இதுவே கீதையின் 3வது அத்தியாயம் கடைசி 7 ஸ்லோகத்தில் சொல்லப்படும் உபதேசம். ஜகி சத்ரும் காமரூபம் துராசதம். தேகத்தோடு வந்து உள்ளே இருந்து கொண்டு பல ரூபம் எடுத்து புத்தியையும் குழப்பி ஏமாற்றும் இந்த பெரும் சத்ருவை ஆன்ம சக்தியால் சுருக்கி வெற்றி பெறுவாயாக என்று முடிக்கிறான் கண்ணபிரான். சுக்ரீவனை கெடுத்தது ஆசை. வாலியின் விவேகத்தை கெடுத்தது கோபம். சுக்ரீவன் குகையின் வாயிலை மூடிவிட்டதைக் கண்டதும் ராஜ்யத்தை அபகரிப்பதற்காகவே சுக்ரீவன் தன் கூட வந்து இப்படி செய்தான் என்று வாலி எண்ணிவிட்டான். அரக்கனுக்கு தன்னை பலி கொடுத்துவிட்டு தன்னுடைய பதவியை அபகரித்து கொள்ள பார்த்தானே என்று மனதில் சுக்ரீவனை பற்றி முடிவு செய்து கொண்டு பொங்கிய கடும் கோபத்துக்கு இரையானான். உடன் பிறந்த தம்பியை அவமானப்படுத்தி ஊரை விட்டு துரத்திவிட்டு சினத்தை வளர்த்து கொண்டே போனான். கோபம் மன்யு என்று கோபத்தின் மூலத்திற்கு வடமொழியில் பெயர். இது வாலியை ஏமாற்றி அவனை பாவத்தில் தள்ளிற்று. காமம், மன்யு இவை இரண்டும் தான் எல்லா குற்றங்களுக்கும் காரணம். இவற்றை உள்ளம் என்கிற கோட்டைக்குள் விடாமல் மனதை காப்பாற்றினால்தான் தப்புவோம். சுக்ரீவன் பிரலாபிக்கிறான். நான் எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் என்னை கொல்லாமல் ஓடிப்போ, உயிர் தப்பி பிழை என்று சொல்லி அண்ணன் என்னை துரத்தினான். அவ்வளவே. நானோ அவனை கொல்ல சரி செய்து அவனை கொன்றுவிட்டேனே. என்னை போன்ற பாதகன் உலகத்தில் இல்லை. சாகும் தருவாயில் ராஜ்யத்தை நீ எடுத்துக்கொள் என்று என்னிடம் சொல்லி தன்னுடைய ராஜ்யத்தையும் இந்திரன் தந்த மாலையையும் தன் கையால் எனக்கு தந்தானே, இவனல்லவா மகான். நீசனாகிய நான் உயிர் வைத்து கொண்டு பிழைப்பதில் என்ன பயன்? உலகத்துக்கு ஒரு சூரனாக இருந்து என் அண்ணனை கொன்றேனே என்ற தன் பெரும் குற்றத்தை எண்ணி அழுதான். வருஷத்துக்கு ஒரு முறையாவது காமோ கார்ஷித் மன்யு கார்ஷித். சந்தியை பிரித்தால் காம அகார்ஷித் மன்யு அகார்ஷித். அதாவது ஆசை என்னை ஏமாற்றி பாவம் செய்தது, கோபம் என்னை ஏமாற்றி பாவம் செய்ய செய்தது என்று வருந்தி அடக்கத்துடன் பல தடவை சொல்லி உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொள்வது வைதீகர்களின் ஜபமுறை. இதை யாரும் அனுசரித்தல் வேண்டும். ஜபம் செய்து உள்ளத்தை ஆண்டவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். பிரலாபித்து கொண்டிருந்த தாரையினிடம் ராமன் மெல்லச் சென்றான். பயந்தே சென்றான். தாரையானவள் தன் முகத்தில் கோபக்குறிகள் ஏதும் காட்டாமல், வீரனே, எந்த பானத்தால் என் புருஷனை கொன்றாயோ அதே பானத்தை கொண்டு என்னையும் கொன்று என் பர்த்தாவை நான் சேரும்படி செய்வாயாக. என்னை விட்டு அவர் சொர்க்கத்திலும் சந்தோஷப்பட மாட்டார். பெண்ணை கொன்ற பாவம் உனக்கு உண்டாகும் என்று பயப்படாதே. புருஷனையும் மனைவியையும் ஒன்று சேர்த்த புண்ணியமே உனதாகும். என் புருஷனை அதர்ம முறையில் கொன்றதற்கு இதுவே உனக்கு பிராயச்சித்தமாகும். வாலி இறந்த பிறகு நான் பிழைத்திருக்க முடியாது என்று மகாவீரனுடைய பட்டமகிழ்ச்சிக்கு உரித்தான மொழிகளை சொல்லி புலம்பினாள். இவ்விடத்தில் தாரை ராமனுடைய அவதார உண்மையை அறிந்து ராமனை மகாவிஷ்ணுவாகவே கண்டாள் என்று நாம் படிக்கும் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. லக்ஷ்மணன் தாயாகிய சுமித்திரையை பற்றி வழங்கி வருவது போலவே வாலியின் மனைவி தாரையும் மகா அறிவாளி, யானி என்பது பரம்பரையாக வந்த அபிப்பிராயம் ஆனபடியால் அவள் தன் புருஷனை அதர்ம முறையில் கொன்றவன் மேல் கோபமும் வெறுப்பும் முதலில் கொண்டிருந்தாலும் நேரில் தரிசனம் அடைந்ததும் ராமனுடைய உண்மை சொரூபத்தை கண்டாள் என்று சொல்லப்படுகிறது. வெறும் கதையாக படித்தால் இது ரசமாக தோன்றாது. பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இது அசம்பாவிதமாக தோன்றாது. துளசிதாசருடைய ராமாயணத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் பரமசிவன் பார்வதிக்கு சொல்வதாக பாடுகிறார். உமையே, பார்த்தாயா, ஈஸ்வரனாகிய ராமன் எல்லோரையும் எப்படி பொம்மையாக ஆட்சி செய்கிறான் என்று. பக்தி கண்களால் பார்த்தால்தான் பழைய புராணங்களின் சாரத்தை நன்றாக காண முடியும். சாதாரணமாக விமர்சனம் செய்தாலும் தாரை மிக சாமர்த்தியசாலி. ராஜநீதியில் தேர்ச்சி பெற்றவள். பின்னால் நடக்கப் போவதை ஊகித்து அறியும் சக்தி அவளுக்கு இருந்ததை வாலியே சொல்லியிருக்கிறான்.
நடந்தது நடந்துவிட்டது. சுக்ரீவன் தன்னுடைய சாமர்த்தியத்தாலும் தெய்வச் செயலாலும் ராமனுடைய துணையை சம்பாதித்து விட்டான். வாலி இறந்து விட்டான். இனி அங்கதனுடைய க்ஷேமத்தை தானே பார்த்து கொள்ள வேண்டும். அங்கதன் சுக்ரீவனோடு விரோதம் செய்து கொண்டு சண்டை பிடிக்க முடியுமா? சுக்ரீவனுக்கு வில்லேந்திய ராமலட்சுமணர்கள் சகாயமாக ஏற்பட்டு விட்டார்கள். ஆனபடியால் நீதி சாஸ்திரப்படி இந்த சமயத்தில் சாமோபாயமே மேல் என்பதை தாரை கண்டாள். ராமனிடம் தன் கோபத்தை மறைத்து பொறுமையுடன் நடந்து கொண்டாள். அங்கதனுடைய வாழ்க்கை பாழாக போகாமற்படி காக்கும் வழியை தேடினாள். வாலிக்கு உத்தரகிரியை விமர்சையாக நடத்தப்பட்டு முடிந்தது. மங்கள ஸ்நானம் செய்வித்து சுக்ரீவனுக்கும் அங்கதனுக்கும் முறையே ராஜ்யாபிஷேகமும் யுவராஜ்யா பட்டாபிஷேகமும் செய்யப்பட்டன. மழைக்காலம் ஆரம்பித்தது. சுக்ரீவன் முதலியவர் கிஷ்கிந்தாபுரத்தில் சுகமாக காலம் கழித்தார்கள். ராமலட்சுமணர்கள் பக்கத்தில் இருந்த ஒரு மலை குகையில் காலம் கழித்தார்கள். மழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து காட்டுப்பாதைகள் எல்லாம் நீரோட்டமாக ஓடி போக்குவரத்து தடைபட்டு கிடந்தது. சீதையை தேடும் காரியம் அதனால் தடைப்பட்டது. சீதையின் நிலையைக் கண்டு எண்ணி ராமன் மிகவும் துக்கப்பட்டான். மாரிக்காலம் முடிவாகும் வரையில் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று லக்ஷ்மணன் ராமனுக்கு சொல்லி சமாதானப்படுத்தி வந்தான். ராமனும் அப்படியே பொறுத்திருந்தான். எத்தனை பெரிய துக்கம் நேர்ந்தாலும் காலக்கிரமத்தில் உள்ளத்தில் நாம் பெற்றிருக்கும் மறதி என்கிற சக்தியினால் துக்கம் வரவர மறைந்து போய் வாழ்க்கையில் கவனம் செலுத்தி அமைதி அடைகிறோம். ஈஸ்வரன் அமைத்திருக்கும் இந்த மறதி என்னும் சக்தி நமக்கு மிக பெரிய பெருஞ்செல்வமாகும். இது இல்லையேல் இந்த உலகம் துயரத்துக்கு மேல் துயரமாக குவிந்து நரகமே ஆகிவிடும். அந்த நியதியின்படி சுக்ரீவனும் அவன் பந்துக்களும் தாரையும் உள்பட எல்லோரும் வாலியை இழந்த துக்கத்தை மறந்து சீரும் சிறப்பும் நிறைந்த கிஷ்கிந்தையில் சந்தோஷமாக இருந்தார்கள். ஹனுமான் மட்டும் கவலைப்பட்டான். அவன் ராமனுடைய காரியத்தை மறக்கவில்லை. பிரதிஜை செய்து கொடுத்ததை பற்றி அரசனிடம் மெதுவாக பேசுவதற்கு தக்க சமயத்துக்காக காத்து கொண்டிருந்தான். மழைக்காலம் முடிந்தது. ஆகாயம் மேகமும் மின்னலும் இல்லாமல் வெண்மையாகிவிட்டது. பறவைகளும் பறந்து விளையாட ஆரம்பித்து விட்டன. மகா புத்திசாலியும் தர்மத்தினின்று என்றும் பிறழாத உள்ளத்தை பெற்றவனுமான அனுமான் தன் அரசனிடம் சென்றான். ராஜ்ய காரியங்களையெல்லாம் மந்திரிகளிடத்தில் ஒப்புவித்துவிட்டு அந்தப்புற போகத்தில் மூழ்கி கிடந்த சுக்ரீவனிடம் சென்று வினயமாக பேசலானான். எத்தனை அறிவாளிகளானாலும் மல்லர்களானாலும் சுகபோகத்தில் மூழ்கிவிட்டால் கடமைகளை மறந்து விடுவது இயற்கை என்பது ஹனுமான் அறிந்த விஷயம். கிஷ்கிந்தா காண்டத்தில் நாம் காணும் ராமச்சந்திரன் சீதையை இழந்த துக்கத்தின் பயனாக மிகவும் கஷ்டப்படுகிறான். வனவாசத்தில் சீதையுடன் இருந்த போதிலும் தாமச ஒழுக்கத்தை தான் நடத்தி வந்தான். ஆயினும் செல்வத்தை இழந்தவனுக்கு பணத்தின் மேல் ஆசை அதிகரிப்பது போல சீதையின் மேல் ராமனுக்கு உள்ள அன்பு பல மடங்கு அதிகரித்து விட்டது. துக்கப்படலாகாது, தைரியம் இழக்கலாகாது, அது காரிய சித்திக்கு தடையாகும் என்று அடிக்கடி தம்பி அண்ணனுக்கு உபதேசம் செய்து வந்தான். அண்ணனும் இளையோன் உபதேசத்தை ஒப்புக்கொண்டு துக்கத்தை சகித்து வந்தான். கிஷ்கிந்தா காண்டத்தில் அண்ணனுக்கு தம்பி ஆச்சாரியன் ஆனான் என்று கூட சொல்லலாம். இத்துடன் இன்ற பகுதி நிறைவு பெறுகிறது. நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி. பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ப்ளீஸ்.